காலை வழியிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களோடு இந்த வசனங்களை கொண்டு பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் எங்களை மாற்றும். நம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. வந்திருக்கிற வருக போகிற எல்லா மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதமாய் இந்த வார்த்தைகள் அமையட்டும் ஆண்டவரே. அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். நீர் எந்த நோக்கத்தோடு இந்த வசனங்களை இன்றைக்கு பேசும்படிக்கு அடியேன் இருதயத்தில் இந்த வாஞ்சை விருப்பத்தை தந்தீரோ அது செயல்படும்படியாய் வேண்டிக் கூறும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த 1ஆம் தேதி இந்த வசனத்தை கொண்டு நான் சொற்ப நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் இந்த முதல் பகுதியை மட்டும் வாசித்து அடுத்த பகுதிக்குள்ளே போகும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்வார்? போவார் என்று எழுதப்பட்டிருக்கு. யார் நமக்கு முன்பதாய் போகிறவர்? கர்த்தர் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்று குறிப்பிட்டு அருமையான மோசே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையானே, கர்த்தர் நம்முடைய தேவன். அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆகையால் அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். என்ன? உன் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்வார்? போவார். அவர் போவாரானால் நடைபெறுகிற ஆசீர்வாதங்களை குறித்து கடந்த 1ஆம் தேதியே நான் சொல்லிவிட்டேன். ஆனால் 2வது பகுதிக்குள்ளே நான் கடந்து போகிறோம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நன்றாய் கவனிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்வார்? போவார் என்று முதலாவது சொன்னார். இங்கே அடுத்தபடியா இந்த 6வது வசனத்தில் நான் வாசித்தோம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும் வசனத்தினுடைய ஆழத்தை. அவர் முன்னே போகிறவர் மட்டுமல்ல, உன்னோடும் சேர்ந்து என்ன செய்கிறவர்? வருகிறவர். ஆகினால் தான் அவர் சொல்லுகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னோடு கூட வருவாரானால் நடைபெறுகிற சம்பவங்களை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட என்ன செய்தார்? நடந்து போனார். அருமையானவர்களே, நன்றாய் கவனிப்போம். சீஷர்கள் கல்லறைக்கு கடந்து போனார்கள். மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் கல்லறைக்கு கடந்து போய் கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசுவையோ காணவில்லை. சீஷர்களும் இயேசுவை காணாதபடிக்கு திரும்பி வந்தார்கள். ஆனால் 2 பேர் எருசலேமிலே இருந்து எம்மாவூருக்கு என்ன செய்கிறார்கள்? போகிறவர்களாய் காணப்படுகிறார். அவள் போகிற பிரயாணத்தில்
நடந்த சம்பவத்தை தான் இங்க வசனத்துல வாசிக்க கேட்டோம். இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட என்ன செய்தார்? நடந்து போனார். நடந்து போன கர்த்தர் செய்த காரியம் என்ன? முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். இயேசு அவர்களோடு தான் சேர்ந்து போனார். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு அவர் எப்படி இருந்தாராம்? மறைவாயிருந்தார். அவர்கள் அவரை அறியவில்லை. ஆனால் நடந்து போன இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். என்ன விசாரித்தார்? நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற காரியம் என்ன? நான் இந்த காலை வேளையிலே உங்களோடு சொல்லுகிற காரியம், உங்களோடு கூட எப்பொழுதும் நடந்து வருகிறவர் அல்லது உங்களோடு கூட எப்பொழுதும் காணப்படுகிறவர் உங்களுடைய சகல காரியங்களிலும் உங்களை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். வேத வசனத்தில் அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறாரே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள்? வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நல்ல விசாரணை செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்மை விசாரிக்கிறவர். நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கிளேசங்கள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாரங்கள், நாம் கண்ணீர் சிந்துகிற வேளை எதுவாயிருந்தாலும் அவர் நம்மை விசாரித்து அதற்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்துகிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. பேசிக்கொண்டே கடந்து போனார்கள். வேத வசனத்தை அவர்களுக்கு விளக்கி காட்டினார். அவர்கள் இன்னும் அறியாதபடிக்கு இருந்தார்கள். கூட வருகிறவர் யார் என்று அறியவில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவருக்கு முன்பதாய் அப்பத்தை வைத்த போது அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்ட போது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டதாம்? திறக்கப்பட்டது. அவரை அறிந்து கொண்டாள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நான் இந்த காலை வேளையில் ஒன்று உங்களோடு சொல்கிற காரியம், அநேக சமயங்களில கர்த்தர் நம்மோடு கூட வருகிறதை நாம் என்ன செய்யவில்லை? அறியவே இல்லை. நாமாய் புலம்புகிறோம், கதறுகிறோம். கர்த்தர் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி செய்கிறார் என்று சொல்லி பல நேரங்களிலே நம்முடைய புலம்பல் அதிகமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். சீஷர்களோடு கூட கடந்து போனவர் அவர்களை விசாரித்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தின உடனே அவர்களாலே எம்மா ஊரிலே தங்கி இருக்க முடியவில்லை. திரும்ப எருசலேமுக்கு வந்து இயேசுவை என்ன செய்தோம்? கண்டோம் என்று சொன்னார்கள். கண்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலேயே இயேசு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்தார்? பிரவேசிக்கிறவராய் காணப்பட்டு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். உங்களை வாழ்த்துகிறவர் உங்களோடு கூட வருகிறவர். அருமையானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஜீவிதத்தில் நம்முடைய குறைவுகளை அவர் கண்டிக்கிறவராய் காணப்படலாம். ஆனால் அதில் எல்லாவற்றும் நாம் திருந்தி சீர்படுவோமானால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். இரண்டாவது காரியம், நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீர் மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு என்ன செய்யல? விலகவே இல்லை. அவர்களோடு கூட சென்றவர். இங்க வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் உமது மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை, அவர்களை என்ன செய்தீர்? வழி நடத்தினீர். அருமையானவர்களே, நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கு வழியை காட்டுகிறவரும் வழி நடத்துகிற தேவனுமாய் காணப்படுகிறார்.
அவர் அல்லாதபடிக்கு நம்மை வழி நடத்த வேறு ஒருவராலும் கூடாது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே வெளிச்சங்காட்ட அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்பாக சென்றது. அவர்களை விட்டு அவர் என்ன செய்யல? விலகவே இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? அருமையானே, அருமையான நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கேட்டாரே ஒரு கேள்வி, நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று அவன் கேட்டது போலவே இன்றைக்கு நாம் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்களோடு கூட இருந்தால் இது ஏன் எங்களுக்கு சம்பவிக்கிறது? அருமையானே, கர்த்தர் தான் அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில யாதொன்றும் என்ன செய்வதில்லை, சம்பவிப்பது இல்லை. கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தினார். வசனத்தில் வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை என்ன செய்தார்? வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். யார் வழி நடத்துகிறது? கர்த்தர் ஒருவரே. உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறவர் கர்த்தர் மட்டுமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் அண்டைக்கு கொண்டு போய் விடுவார். அப்ப நம்மை வழி நடத்துகிறவர் யார்? நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று வேதம் சொல்லுகிறதே. 1000 தலைமுறை மட்டும் அவருடைய இரக்கங்கள் போதுமானதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்மேல் இரக்கம் உள்ள கர்த்தர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். இன்னும் அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவே. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே என்ன செய்து நடத்தி. குருடர் என்று சொன்னால் என்ன? பார்வையற்றவர்கள். நமக்கு நன்றாய் தெரியும். அநேக சமயத்தில் நாமும் கூட எந்த வழியிலே போவது என்று தெரியாதபடிக்கு குருடரை போல் என்ன செய்கிறோம்? திகைத்து திரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையானே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் கர்த்தர் ஒருவர் தான் நம்மை என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். வேறு யார் நம்மை நடத்துகிறவர் அல்ல. வசனத்தில் வாசிக்கும் போது 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்தி. செவ்வையான பாதையில் அவர் நம்மை நடத்துகிறவர். நீதியின் பாதையில வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் பாதையில என்ன உண்டு? ஜீவன் உண்டு, அதுல மரணம் என்பது இல்லை. நாம் எந்த பாதையிலே நடக்க வேண்டுமோ அந்த பாதையிலே சரியாய் நம்மை நடத்த அவர் நம்மோடு கூட வருகிறவராயிருக்கிறார். ஒரு நாள் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இனி 3வது ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:4.
எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கூட சென்றவர் தேவைகளை சந்திக்கிறவராய் காணப்படுகிறவர். வனாந்திரமான இடம், தண்ணீர் இல்லாத ஒரு இடம், வறட்சியானது. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட சென்றார். வசனம் சொல்லுகிறது, அந்த கன்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் என்ன செய்தாராம்? புறப்பட பண்ணினார். அந்த கன்மலை யார் என்றால் இயேசுவே. இந்த காலை வேளையில உங்களுடைய தேவையை சந்திக்க, இந்த 5வது மாதத்தினுடைய சகல தேவைகளையும் சந்திக்க போதுமானவர். உங்களோடு கூட வருகிற கர்த்தர். நன்றாய் கவனிப்போம். முதலாவது உங்களை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறவர். 2வது உங்களை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறவர். 3வது காரியம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் காணப்படுகிறவர். நீ அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள போவோம். அங்கே உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னதமானவர் சுதந்திரங்களை பங்கிட்டு 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நன்றாய் கவனிக்கணும். முதலாவது பார்த்தோம் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லி. 2வது பார்த்தோம் அவர் உன்னோடு கூட வருகிறார் என்று பார்த்தோம். இங்கே 3வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னோடே இருப்பார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். வேத வசனத்தில் வாசிக்கிறோமே, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் வாக்கு மாறாத கர்த்தர். ஆபிரகாமோடு கூட இருந்த கர்த்தர், ஈசாக்கோடு இருந்தவர், யாக்கோவோடு கூட இருந்தவர், நம்மோடும் இந்த நாட்களிலே கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்பதை நன்றாய் புரிந்து கொள்வோம். நம்மோடு கூட காணப்படுவாரானால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? நான் ஒரு காரியத்தை உங்களோடு ஞாபகப்படுத்தி விட்டு அடுத்த காரியத்துக்குள்ள வர விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வீட்டை விட்டு ஓடி போகிற யாக்கோபோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை விதமாய் இருக்கிறது. அவன் தரிசனத்தை கண்டான். தரிசனத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அங்கே வசனத்தில் சொல்லுகிறார், தான் யார் என்பதை முதலாவது வெளிப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னவர். உன் சந்ததிக்குள் பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் பிரதானமான ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் உன்னோடே இருந்து. கர்த்தர் நம்மோடு கூட காணப்பட்டால் தான் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அல்லாதபடிக்கு நாம் ஆசீர்வாதத்தை அடைவோம் என்று சொல்லி ஒருவர் எண்ண வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால்தான் சகல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், உலக பிரகாரமாய் ஐஸ்வர்யவானாய் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், துன்மார்க்கராய் காணப்படுகிறார், அக்கிரமத்தில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானே, ஆனால் அவர்கள் ஒருவருக்கு ஆகிலும் சமாதானம் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். 2வது, நித்தியத்திற்குரிய நம்பிக்கை இல்லாதவர்களாய் அவர்கள் மரண வழியாய் கடந்து போகிறார்கள்.
ஒரு செம்மையான மனுஷனுடைய முடிவும் நீதிமானுடைய முடிவும் எப்படிப்பட்டது என்று பார்ப்போமானால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய முடிவு எப்படிப்பட்டதாம்? சமாதானம் உள்ள முடிவு. 37ஆம் சங்கீதம் கடைசி வசனங்களில் நாம் வாசிக்கலாம். அதை 37ஆம் சங்கீதம் வாசிப்போமா? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு. 37 மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆனால் துன்மார்க்கனுடைய முடிவு பயங்கரமாயிருக்குமே. ஒன்று நான் இந்த காலை வேளையில் உங்களோடு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் நாம் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதே, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் என்ன செய்யார்? வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். வசனத்தில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, இவ்வுலகத்திலே நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. அனுபவிக்க கூடாதபடிக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு வேண்டிய சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். கொஞ்சம் கொடுக்கிறவர் அல்ல. நாம் உண்மையாய் இருப்போமானால் கர்த்தர் பரிபூர்ணமாய் நமக்கு என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல நம்முடைய நம்பிக்கை. மற்றவர்கள் எல்லாரும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் எப்படி இருக்கிறார்கள்? நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுகிறார். நமக்கோ நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல நம்பிக்கை. நமக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். அப்படி இருக்குமானால் நிச்சயமாய் நாம் அந்த ஐஸ்வர்யத்தை சந்தோஷத்தோடு என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை அவர் நிரப்பி இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை. அங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை என்ன செய்கிறவர்? நம்முடைய இருதயங்களை நிரப்புகிற கர்த்தர். அதை சங்கீதக்காரன் நன்றாய் சொல்வார். சங்கீதம் 4:7 வாசியுங்க. சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என்ன செய்தீர்? என் இருதயத்தில் தந்தீர். எத்தனை பேர் இந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் எதினால் வருகிறது? வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அப்போஸ்தலர் 13. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? பாருங்க, சீஷர்களை கர்த்தர் சந்தோஷத்தினால நிரப்புகிறவராய் காணப்பட்டார். எப்படிப்பட்ட நேரத்திலும், உபத்திரவத்தின் நேரத்திலேயும் அவர்களை அடித்தார்கள், அவர்களுக்கு அவதூறாய் காரியங்களை பேசினார்கள். ஆனால் அவர்கள் வெளியே புறப்பட்டு வரும்போதோ சந்தோஷத்தோடு உபத்திரவத்தில்
இருந்து வந்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறோமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரமா? எடுத்தவங்க வாசிங்க. அவருடைய நாமத்துக்காக வசனத்தை சொல்லுங்க. வசனத்தை வசனம் சொல்லம்மா, என் காது கேட்கலையே, அதனால சொல்றேன். 5 சொல்லுங்க, வாசிக்கலாம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனாங்க. எப்ப எந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டாங்க? அடியும் உதையும் வாங்கின நேரத்தில். நம்ம ஒரு அடி அடிச்சா அப்புறம் அவ்வளோதான், இயேசு வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு போயிடுவோம். ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? சந்தோஷமாய் காணப்பட்டார். காரணம், இது மனுஷரால் கொடுக்கப்படுகிற சந்தோஷம் அல்ல, சமாதானம் அல்ல. இது தேவனே அவருடைய இருதயங்களை சந்தோஷத்தினால் என்ன செய்திருந்தார்? நிரப்பி இருந்தார். அந்த சந்தோஷம் நமக்கு தேவை. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பின் சபையாருக்கு சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அந்த வசனத்தில் நான் வாசித்தோம், இதை உனக்கு செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். 3 காரியத்தை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 23:4 வாசிப்போம். 23ஆம் சங்கீதம் 4வது வசனம் சற்று வேகமாய். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை. ஐயா, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் அந்த நெருக்கத்தின் நேரத்திலும் என்ன செய்யும்? என்னை தேற்றும். ஐயா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் அருமையானே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேன்மை உள்ளவைகள். அது ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சகல உபத்திரவத்தின் வழியே கடந்து போனான். சவுல் அவனை ஒரு செத்த நாயை விரட்டுகிறது போல விரட்டி கொண்டு போனான். சொந்த மகனாய் அப்சலோம் அவனை விரட்டினான். எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை மாத்திர உறுதியாய் பிடித்து கொண்டான். ஆயினால் தான் அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்மை விட்டு விலகாதவர் ஐயா. உபத்திரம் வரும்போது நண்பர்கள் போய்விடுவார்கள். நமக்குள்ளே பாடுகளும் பிரச்சனை வரும்போது தூரமாய் விலகி போவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர், நமக்கு பரிகாரம் ஏற்படுத்துகிற கர்த்தர், நம்மை தைரியப்படுத்துகிறவர். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 2வது காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 2:7 வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லுகிறார். எத்தனை வருஷம் கூட இருந்தாரா? இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், ஒரு குறைவும் உனக்கு வரவில்லை என்று சொல் என்று சொன்னார். அருமையானே,
ஏறக்குறைய 12 முறை கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். 10 இடங்களில் முறுமுறுத்த வேளையிலெல்லாம் கர்த்தர் அவளை கைவிடவே இல்லைங்க. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாக ஏதாயிலும் செய்து விட்டால் உடனே நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு தகப்பனும் இல்லை, நான் உனக்கு பெத்தவே என்னிட பிறக்கவே இல்லைன்னு சொல்லி எத்தனை பெற்றோர் சொல்லுகிறத நாம் கேட்கிறோம். ஆனால் முறுமுறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தி வணங்கா கழுத்துள்ளவர்களாய் அவர்கள் திரும்ப எகிப்துக்கு போகும்படியாய் தலைவனை ஏற்படுத்தி எத்தனை காரியங்கள் செய்தார்கள். அத்தனை காரியங்களிலேயும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. 40 ஆண்டு காலமும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஒரு குறைவும் அவர்களுக்கு வரவே இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே இருந்து இத்தனை ஆண்டு காலங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. சற்று பூர்வ நாட்களை சிந்தித்து பார்ப்போம். ரட்சிக்கப்படாதற்கு முன்பு நம்முடைய நாட்கள் எப்படி இருந்தது? ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த நாட்களிலே கர்த்தருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் வெளிப்படுகிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் என்றைக்காயிலும் கைவிட்டு இருக்கிறாரா? என்றைக்காயிலும் குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில வரவிட்டு இருக்கிறாரா? அவருடைய கரத்தினால தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து கனப்படுத்தி நம்மை நடத்தி வந்து இருக்கிறாரே. இந்த கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன்! அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் கைகளின் கிரியைகளில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்கிறவர்? கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க செய்கிற வேலை சிறியதா இருக்கலாம், கர்த்தர் அந்த வேலையை பெரிதாக்க, அதில் மேன்மைப்படுத்த அவராலே முடியும். 3வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர், யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர், நம்முடைய தேவனாய கர்த்தர் தாவே என்று சொல்லி அவர்களை எசேக்கியா தேற்றினார். யுத்தம் நடக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியா ஜனத்தை பார்த்து சொல்கிறான், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தானே. ஒருவேளை சத்துருவின் போராட்டம் நமக்கு விரோதமாய் எழும்பலாம், சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யலாம். ஆனால் பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. காரணம் என்ன? நம்மோடு இருக்கிறவர் நமக்கு துணை செய்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த காலையிலே நமக்கு துணை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வெட்கமடையாதபடிக்கு நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் மட்டும் போதுமானவர். அவர் அல்லாதபடிக்கு வேற ஒருவரால் நமக்கு ஜெயத்தை தர முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பிற்று, அத்தனை போராட்டங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மோடு இருக்கிறவர் என்பதை விளங்க பண்ணினாரே. வேதவசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. அந்த யுத்தத்தில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து ஜெயத்தை தந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் காணப்பட்டு அவனுக்கு விரோதமாய் நேரிட்ட எல்லா யுத்தங்களிலும் அவன் ஒன்றிலாகிலும் தோல்வி அடையாதபடி ஜெயத்தை தந்தாரே. அந்த தேவனை நாம் இந்த காலை வேளையில நம்மோடு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட காணப்படுவோம். நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய யுத்தங்களை என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். நீங்க சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் ஆயிருக்கலாம், அல்லது வேறு எங்கே ஆகிலும் காணப்படலாம், உங்களுக்கு அயலகத்தாராய் காணப்படலாம். யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும்
என்ன செய்யாமற் போகும்? வாய்க்காமற் போக பண்ண போதுமானவராயிருக்கிறார். இனி மூன்றாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாம். 124ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 124ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் போதும். நான் இந்த நாட்களில் உங்களோடு சொல்லி வருகிற காரியம் கர்த்தர் தாமே என்கிற ஒரு தலைப்பில் தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். எத்தனை பேர் இந்த காலையில் சொல்ல முடியும், கர்த்தர் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறார்? சங்கீதக்காரனாகிய தாவீது 16ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தில் விதமாய் சொல்கிறார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லையா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை செய்வாய், காண்பாய் என்று சொன்னாரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் என்ன செய்வார்கள், வருவார்கள். கர்த்தருடைய வார்த்தை இதுவாய் இருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையில ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை என்ன செய்திருப்பார்களாம், உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அந்த 124ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் உங்களுக்கு புரியும். அங்கே 6வது வசனத்தில் சொல்கிறார், நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அவர்கள் எங்களை பட்சிக்க முடியவில்லை, எங்களை அழித்துவிட நினைத்தார்கள், எங்களை முற்றிலுமாய் நிர்மூலமாக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்களால் அது என்ன செய்யாமற் போயிற்று, கூடாமற் போயிற்று. அவருடைய பற்களுக்கு இரையாகாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்து கொண்டார், அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், வேடருடைய கண்ணிக்கு தப்பினது போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது. ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறபடினால் கண்ணியை தெரிக்க பண்ணுகிற கர்த்தர், உன்னை தப்புவிக்கிற தேவன் அவர் ஒருவர் மட்டுமே. நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, யார் உங்களுக்கு விரோதமாக என்ன கண்ணி வைத்தாலும், கண்ணினா தெரியுமா, புறா பிடிக்கிறது, மிருகங்களை காட்டில் வேட்டையாடும் போது வலைகளை வைத்து பிடிக்கிறது தான் கண்ணி. அதில் ஆகாரத்தை தூவி விட்டு விடுவாங்க, அது வந்து ஆகாரத்தை சாப்பிட இருக்கும், கால் மாட்டிக்கொள்ளும், பறக்க முடியாது. இன்றைக்கு நமக்கு விரோதமாயும் மனுஷர் கண்ணிகளை வைத்தாலும் அந்த கண்ணி என்ன செய்யும், தெரிப்புண்டு போகும். நாம் என்ன செய்வோம், தப்பிக்கொள்வோம் என்று வேதம் சொல்றது. அது கர்த்தராலே ஆகுது. அடுத்த காரியம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் யாரோ அவனுக்கு நிச்சயமாய் ஒரு அடைக்கலம் உண்டு. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற எவனோ என்ன செய்வான், தப்புவிக்கப்படுவான். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோமே, சங்கீதம் 91 14 15 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து
ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கும்போது கண்ணி தெரிக்கும். அவருடைய வாய்க்கு ஆகாரமாய் மாறாதபடிக்கு அதற்கு தப்ப கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் எதினாலே வருகிறது? அவருடைய நாமத்தினாலே. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். கர்த்தருடைய ஜனமே, இந்த 5வது மாதத்துல கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு போதுமானது. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் அநியாயத்தை விட்டு என்ன செய்ய கடவன்? விலக கடவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவோமா? அவரை கூப்பிடுகிற எந்த மனுஷனுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். கடைசி ஒன்றை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வசனத்துல வாசிக்கிறோம், நல்லா கவனிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர், கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறவர், கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் பட்சத்தில் காணப்படுகிறவர். கடைசியாய் சொல்கிறேன், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலே இருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். கர்த்தருடைய ஜனமே, அந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டியது அவசியம். என்னை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்தில் ஒரு முதலாம் விசை கடந்து வந்தவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படிக்கு பிரவேசித்திருக்கிறார். நன்றாய் கவனிப்போம். நான் இந்த வசனத்தை விளக்கி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு முதலாவது அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே உற்பவித்து நாசரேத்தூரிலே அவர் வளர்ந்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி பாவியுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டார். 3 ஆணிகளிலே முதுகெல்லாம் படைசால்களைப் போல, உழவன் உழுத நிலத்தின் படைசால்களைப் போல முதுகெல்லாம் வாரினால் அடியுண்டு பிளக்கப்பட்டது. தலையிலே முள்முடி கிரீடம், 3 ஆணிகளிலே சிலுவையிலே தொங்கினவராய் காணப்பட்ட இயேசு தாம் சொன்னபடியே தம்முடைய ஜீவனை மனுக்குலத்திற்காய் தந்தார். 3வது நாளில் உயிரோடு கூட தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் யாவரும் காண தாமை உயிரோடு இருக்கிறவர் என்பதை பலவிதமான திருஷ்டாந்தங்களினாலே அதை உறுதிப்படுத்தி தம்முடைய சீஷர்களை ஒலிவ மலைக்கு நேராய் அழைத்து கொண்டு போய் எல்லாரும் பார்க்க ஒரு மேகம் அவரை என்ன செய்தது? ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டது. எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு பிதாவுடைய வலது பார்சத்தில் இப்பொழுது என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார். உன்னதங்களிலே வீற்றிருக்கிற கர்த்தர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார்.
அவர் பரிந்து பேசுகிறவர் மட்டுமல்ல. வசனத்தில் என்ன வாசிக்கும் போது யோவான் 14:1-2 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறார், நமக்காகவும் என்ன செய்கிறாராம், பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஏன் பரிந்து பேசுகிறார்? பிசாசு அவருடைய வலது பார்சத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் என்ன செய்கிறவன், குற்றம் சாட்டுகிறவனாய் காணப்படுகிறவன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது மரணம் நேரிடுகிறதா இருந்த, அதுக்கு முந்தின வசனம் அம்மா, அப்பொழுது ஒரு பெரிய சத்தம் உண்டாகி ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்ன செய்தான், தாழ தள்ளப்பட்டு போனான். 12ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பிசாசு தாழ தள்ளப்படுவதற்கும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய சகோதரர் மேல் அவன் இரவும் பகலும் என்ன செய்கிறவன், குற்றம் சாட்டுகிறவனாய் காணப்படுகிறவன். யோபை குற்றம் சாட்டினான், பிரதான ஆசாரியனாய் யோசுவாவை குற்றம் சாட்டும்படி கர்த்தருடைய வலது பார்சத்தில் நிற்கிறவனாய் காணப்பட்டான். அவன் இன்றைக்கு நம்மேலும் என்ன செய்கிறவன், குற்றம் சாட்டுகிறவனாய் காணப்படுகிறார். ஆனால் அவனை ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள், ஜெயித்தார்கள். அருமையானே, ஆனால் ஒன்றை நன்றாய் கவனியுங்கள், அவர் நமக்காக பிதாவுடைய வலது பார்சத்தில் என்ன செய்கிறார், தம்முடைய ரத்தத்தோடு கூட பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். இவர்களின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தினேன், கழுவப்பட்டிருக்கிறார்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று பரிந்து பேசுகிறார். அதே சமயத்தில் ஒரு ஸ்தலத்தையும் என்ன செய்கிறாராம், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே. சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வருகிறவர் தாமதம் பண்ணார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறவர். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது முகத்தை சுளிக்க வேண்டிய காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கு. அவலட்சணமான காரியங்கள், கொள்ளையடிக்கிற காரியங்கள். அருமையானே, இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நம்முடைய மீட்பர் சீக்கிரமாய் வெளிப்படுவார். ஒன்றை அறிந்து கொள்வோம், யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து எங்கே இருக்கிறாராம். வாசிப்போமா? யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 8:9. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே என்ன செய்கிறார், வாசற்படியில் நிற்கிற 6 காரியங்கள் உண்டு. அதெல்லாம் சொல்ல விரும்பல. பாவம் உன் வாசற்படியில் என்ன செய்யும், படுத்திருக்கும். இங்கே சொல்லுகிறார், வாசற்படியில் நியாயாதிபதி நிற்கிறாராம். நான் உலகத்தாரோடு ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம். மாத்திரமல்ல,
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் பெறுவோம். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதியாய் தரித்திருப்போம். உலகத்தின் சகல அசுத்தங்களுக்கும் விலகி வேறுபட்டு ஜீவிப்போம். கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போம். இப்படிப்பட்டதான சபையை சேர்க்கும்படிக்குத்தான் நம்முடைய மணவாளனாய் இயேசு சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்திலிருந்து இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். அவரால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் அவரை எதிர்கொண்டு அழைக்கும்படியாய் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவர்களாய் காணப்படுவார்கள். வசனத்தில் வாசித்தோமே, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் என்ன செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை விருப்பம் உண்டு? கர்த்தரோடு நான் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆனால் அவர் இருக்கிற இடத்துல நானும் காணப்பட வேண்டும். அதற்காய் கர்த்தரனை ஆயத்தப்படுத்தட்டும். அதற்காக நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் சொல்லுகிற கரங்களை வைத்து சொல்லுவோமா? அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வழியில் உங்களோடு சில வார்த்தைகளை சொல்ல நேர்ந்தது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறவர், கர்த்தர் தாமே உன்னோடு இருக்கிறவர், கர்த்தர் தாமே உன்னுடைய பட்சத்தில் காணப்படுகிறவர், கர்த்தர் தாமே சபையை சேர்த்து கொள்ளும்படி சீக்கிரமாய் வெளிப்பட போகிறவர். வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் வர எத்தனை பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். எனக்கு வேறு விருப்பம் இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் பரியந்தம் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தயை பாராட்டுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறப்பா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை இருக்கட்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே வசனத்தை அறிக்கையிட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற உணர்வோடு சாட்சியாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டு. நம்முடைய கரத்தில் சமூலமாய் ஒப்பு கொடுக்கிறோம். மேன்மையான வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த தொடர்ந்து நடக்கிற பந்திய ஆசீர்வதியும் ரட்சகர் நாமத்தில் வென்ற நல்ல பிதாவே, ஆமென்.